ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த நல்ல ஆராதனை வேளையில் நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நிச்சயமாக சீயோனிலிருந்து என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளை மாற்றத்தோடு வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. நம்ம வாசித்த சங்கீதத்திலே எதிராளிகள் எவ்வளவாய் தீவிரமாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து அங்கே நாம் வாசித்தோம். அப்படிப்பட்ட எதிராளிகள் மத்தியிலிருந்து எந்தெந்த சூழ்நிலையிலே தன்னை காப்பாற்ற வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படியெல்லாம் தப்பிவிக்க வேண்டும் என்ற வழிகளை எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தும், இங்க கூட இருங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சங்கீதத்திலே வாசித்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் இன்றைக்கு உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவா சொல்ற பொழுது தானியேலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று ஓடோடி கேட்டான். அதிகாலமே எழுந்து ஓடுகிறான். சாயங்காலம் முந்தின நாள் சாயங்காலம் தூக்கி எங்க போட்டாச்சு? தாவணியில சிங்க கவிகளை போட்டாச்சு. சிங்க கவிகள்ல சூழ்ச்சியினால தூக்கி உள்ள போட்டாச்சு. பாருங்க, சிங்கம் கிடக்கு. சிங்க கவிகளுக்குள் சிங்கம், சிங்கத்துக்கு மத்தியில யாரு கிடக்கா? தானியேல் இருக்கிறார். ஆனால் எந்த சிங்கமும் யாரை தொடல? தானியேலை தொட முடியவில்லை. காரணம், தேவன் எல்லா சிங்கங்களின் வாய்களை என்ன செய்திருந்தார்? கட்டி போட்டிருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை பலவான்களுக்கு ஒப்பான, சிங்கங்களுக்கு ஒப்பான பலவான்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த வாய்களை திறக்க நினைத்தாலும் தேவன் அந்த வாய்களை கட்டி போடுவார். அல்லேலூயா. அதனால நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறதுனால, ஏனென்றால் தானியேல் தேவனை சார்ந்திருந்ததனால சிங்கங்களின் வாயை கர்த்தர் அன்றைக்கு கெபிகளில் கட்டி போட்டு வைத்தார். அல்லேலூயா. அதே தானியேலை தூக்கி விட்ட பொழுது அந்த வீரர்கள் எல்லாம் யாரெல்லாம் தானியேலை சூழ்ச்சி பண்ணினார்களோ அவர்களை தூக்கி போடுகிற பொழுது அவர்கள் உள்ள விழுவதற்கு முன்னாலே சிங்கம் உயர்ந்து என்ன செஞ்சு துள்ளி போய் அவர்களை விழுங்கியது. புரிந்ததா? ஆனா சிங்கத்துக்கு கூட கிடக்கிறான், ஒன்னும் செய்யல. சூழ்ச்சி பண்ணி தானியேலை தூக்கி உள்ள போடணும்னு சொன்னவங்களை மறுபடியும் தூக்கி உள்ள போடையில உள்ள விழவே இல்லை. உள்ள போடுறதுக்கு முன்னாடியே கவிட்டு போயிட்டு பாருங்க, எந்த இடத்துல சிங்கத்தின் வாயை கட்டவிழ்க்க வேண்டும், எந்த இடத்துல சிங்கத்தின் வாயை யாருக்காக கட்ட வேண்டும் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். பலவான்கள் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் வாய் திறக்க முடியாது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் கட்டி போடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதித்து பார்ப்பான், மோதி பார்ப்பான். சாத்தான் நினைச்சுவான், மோதி பார்ப்பான். பின்வாங்கிட மாட்டார்களா? தூரமாய் போயிட மாட்டார்களா? தேவனை மறுதளிச்ச மாட்டார்களா? யோபுவை சோதிச்சது காரணம் என்னதான்? எப்படியாவது இவன் தேவனை மறுதளிச்சிட மாட்டானா என்றுதான் சோதித்தான். அதுபோல ஒருவேளை சில சோதனைகளை பிசாசானவன் தேவனிடத்துல கூட பெர்மிஷன் வாங்கி, அனுமதி வாங்கிட்டு வந்து, இவன் நான் இப்படி சோதிக்கையில உங்க மறுதளிப்பாயா அப்படின்னு சொல்லி கூட வரலாம். ஆனா எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? என்ன நடந்தாலும் கர்த்தரை மறுதளிக்க கூடாது. இந்த சோதனை இருக்கு பாருங்க, சோதனை என்பது சில காலம் மட்டும்தான். வேதனை என்பது சில காலம் மட்டும்தான். அதை ரொம்ப காலம் அவனால கொடுக்க முடியாது. ஆனால் சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் தான் அதிகமாக இருக்கும். அது தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்னத்தை கூட்ட மாட்டேன்ட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சோ வேதனையை கூட்ட மாட்டார். அப்படி இருக்கிறப்ப வேதனையை சாத்தான் ஒருவேளை நீங்க ஆண்டவர் அதிகமாய் நெருங்கலாம் சோதனையை கொண்டு வருவான். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைப்போம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டோம், ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டோம். யோபு எங்கேயாவது தப்பு செஞ்சாரா? பண்ணல. இல்ல தானியேல் தப்பு செஞ்சாரா? பண்ணல. அல்லேலூயா. எந்த இடத்துலயுமே தவறு இழைக்காமல் இருக்கிற நிலையில தான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அதிகமாய் தேவையில சில நேரம் சோதனை வரத்தாச்சு. அல்லேலூயா. அதையும் கடந்துதான் நம்ம போவோம். ஏன் அப்படின்னா
ஒருவேளை நம்மளால கடந்து போக முடியாது நாம நினைக்கலாம், கர்த்தர் கடந்து போக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கடந்து போக வைப்பாருங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்மளை அழைச்சவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கனப்படுத்தாம விட மாட்டார். உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை என்னையும் வேறு குறித்து கொண்டு வந்தாருங்களா. எங்க இருந்து? ஆபிரகாமை போல ஒரு குடும்பத்துல கடந்தோம். ஆபிரகாம் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாரோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்து வந்தாரோ, வாழ்ந்து வந்தாரோ, அந்த இடத்திலிருந்து ஆபிரகாமை வேறு குறித்து கொண்டு வந்த ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த குடும்பத்தார் மத்தியிலே, அந்த ஊராரை விட, அந்த குடும்பத்தாரை விட ஆபிரகாமை தேசத்துல ஆசீர்வதித்தார். அதே போலதான் நம்மளை வேறு பிரிச்சு கொண்டு வந்தவரை சும்மா அப்படியே வைக்க மாட்டார். சொல்லுங்களேன், சும்மா நம்மள அப்படியே வைக்க மாட்டார். இல்லையா? ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தோடு தான் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் வைப்பாருங்க. ஏன்னா அவர் நம்மளை வேறு பிரிச்சதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. நம்மளை தெரிந்து கொண்டு வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அவரை நம்பி நம்ம வந்திருக்கிறதுனால ஒரு அர்த்தத்தோடு தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. எதை குறித்து என்ன செய்யாதங்க? சோர்ந்து போகாதங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் வருகிறது என்றால் ஒன்று நம்ம மனதில் தைரியம் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இதை கடந்து போக என் தேவன் எனக்கு பலன் தருவார். இதை நான் கடந்து போவேன். தாவீது சொல்வார்களா, என் கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஒரு சேனைக்குள்ள, ஒரு பெரிய சேனைக்குள்ள ஒருத்தனை பாய முடியுமா? ஆனா சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு பெரிய சேனைக்குள்ள என்னால் பாய முடியும். அல்லேலூயா. சிறு வயதில் இருந்த யுத்த வீரனாய் இருந்தவன் ஒருவன், அவன் மத்தியிலே சிறுவனாய் நிற்கிற வாலிபனாய் நிற்கிறான். ஆடு மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாய் போய் நிற்கிறான். ஆனால் அவனோ சிறு வயதில் இருந்த யுத்த வீரன். கோலியாத் என்ற ஒரு மாமனிதன், ஒரு மகாபரிய மனுஷன், பெரிய பலசாலி, இஸ்ரவேல் படைய நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் கோலியாத். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிறு வயதிலிருந்து அவன் யுத்த வீரன் என்று. அல்லேலூயா. அந்த யுத்த அவன் வேணா உலகத்தில் வேணா யுத்தத்தை பழகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அதே போலதான் அவன் சிறு வயதிலே யுத்த வீரனாய் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல்லில் வீழ்ந்தான் பாத்தீங்களா? அதற்கு காரணம் தேவ பலன். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் இருந்தா போதுங்க. தேவனுடைய அபிஷேகம் எவ்வளவு பெரிய பலமாய் இருந்தாலும், எவ்வளவு ஒரு பலசாலியா இருந்தாலும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய யுத்த களமாய் இருந்தாலும் ஜெயம் எடுக்க வல்லமை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார். நம்ம அனைவரோடு கூட இயேசு இருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், மாம்சத்துல சில நேரங்களிலே சோர்வுகள் வருவது இயல்பு. அது எல்லாருக்குமே. ஆளானப்பட்ட எலியாவுக்கே வந்தது. அப்படிப்பட்ட எலியாவை ஒருவரை சொல்லிவிட்டார், நானும் பாடுள்ள மனுஷன் அப்படின்னார். அல்லேலூயா. சோர்வு வருவது இயல்பு. ஆனால் அதையும் கடந்து ஒரு நம்பிக்கை, அதையும் கடந்த ஒரு விசுவாசம், அதை கடந்த ஒரு தைரியம் நமக்கு எங்க இருக்கிறது என்றால், என்னை அழைத்த தேவன், என்னை வேறுபிடித்த தேவன், என்னை கரம் பிடித்த தேவன் ஒருவர் எனக்குள் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எந்த நல்ல தருணத்துல உங்களை என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று இந்த வார்த்தையை நான் அநேக முறை படித்திருக்கிறேன், தியானித்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அநேக இடங்களிலே நான் இந்த வார்த்தையை குறித்து செய்தியும் கேட்டிருக்கிறேன். கொடுத்திருக்கையும் செய்கிறேன், கேட்டிருக்கையும் செய்திருக்கிறேன், அதிகமாய் வாசித்திருக்கிறேன், அதிகமாய் தியானித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு காலையிலே இந்த பகுதியை நான் வாசிக்க
வாசிக்கிற பொழுது தேவன் ஒரு வித்தியாசமா எனக்கு கற்றுக் கொடுத்தார். காலையிலே நான் ஒரு திருச்சபையிலே என்னுடைய நண்பருடைய ஜெப வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு செய்திக்காக நான் ஆயத்தப்பட்ட பொழுது இன்றைக்கு வித்தியாசமாக எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த பொழுது இந்த வார்த்தையை குறித்து தான் அங்கே நான் இன்றைக்கு காலையில் பேசினேன். கொஞ்சம் வித்தியாசமானது. எழும்பி பிரகாசி என்று சொல்லி முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை எழும்பி பிரகாசிக்க சொல்றாரு. முதல்ல எழும்பி பிரகாசிக்க சொல்றாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறாரு. மூன்றாவது அவருடைய மகிமை உதித்தது. அல்லேலூயா. பிரகாசி என்று சொன்ன கர்த்தர் சொல்றாரு, உன் ஒளி வந்துட்டு உன் மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொன்னாரு. முதல்ல இந்த முதல் வார்த்தைய நம்ம கொஞ்சம் சற்று தியானித்து கடந்து போகலாம். சரிங்களா? இரண்டாவது வந்தது உதித்ததெல்லாம் அடுத்த ஒரு பகுதியில பார்ப்போம், இன்னொரு நாள் தியானிப்போம். ஆனால் உன் எழும்பி பிரகாசி என்ற வார்த்தையை நாம் இரண்டாக பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு வார்த்தைக்கு எப்பொழுதும் எந்த வார்த்தை எடுத்தாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு எதிர்மகம் ஒன்று நிச்சயமாயிருக்கும். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி என்றால் ஆண்டவரே இதை ரெண்டா வேறு குறிக்கிற பொழுது எலும்பு பிளஸ் பிரகாசி. அல்லேலூயா. எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை துரிதப்படுத்துகிறார். சோ இப்போ ஆண்டவர் எழும்ப சொல்றார். எங்க இருந்து எழும்பணும்? எழும்பி பிரகாசி என்ற இந்த வார்த்தையில கேள்வி எழுப்ப நமக்கு பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமெல்லாம் அப்படிதான். வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த விதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு வார்த்தையை தொடங்குற பொழுது அந்த வார்த்தையிலே என்ன இருக்கிறது என்பதை உன்னிப்பாய் கவனிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், எப்பொழுதுமே எந்த வார்த்தை ஆனாலும் முதல்ல அந்த வார்த்தையில ஒரு கேள்வி எழுப்பி பழகு. அதே போல அந்த வார்த்தைக்கு நிச்சயமாய் ஒரு எதிர்பதம் இருந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. எதிர்பதம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ இதற்கு எதிர்பதம் என்ன சொல்லுகிறது? எலும்பு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு எங்க இருந்து எழுப்புறது? அப்ப நான் எங்கேயோ முடங்கி கிடக்கிறேன். புரிஞ்சிச்சிங்களா? ஒருத்தர் போய் தட்டி எழுப்புறோம்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிக்கிட்டு இருக்க போய் தான் நம்ம எழுப்ப சொல்றோம். அப்படிதானே? தூங்காத ஒரு மனுஷரை போய் எழுப்புன்னு சொல்லுவோமா? இல்ல, கூப்பிட்டு வாம்போம், இல்லைன்னா போய் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு வேற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஆனால் இங்க ஆண்டவர் சுட்டி காட்டுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப நீ பிரகாசிக்கணும்னா முதல்ல எழும்பு. நீ எங்கே முடங்கி கிடக்கிறாய்? எந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். நான் எந்த இடத்திலிருந்து எப்படி எழும்ப வேண்டும், எந்த இடத்தில் இருந்து எழும்ப வேண்டும், எதற்காக எழும்ப வேண்டும், யாருக்காக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த கேள்வியை நாம் கேட்டு பழகணும். முதல்ல கேள்வி என்ன செய்யணும்? கேட்டு பழகணும். எங்க இருந்து எழுப்பணும்? இப்ப நான் முதல்ல கேள்வி எங்க இருந்து எழுப்பணும் அப்படின்னா, முதல்ல நான் எங்கேயோ முடங்கி கிடக்கிறேன். அல்லேலூயா. எங்கேயோ நான் முடக்கப்பட்டு கிடக்கிறேன். ஏதோ ஒரு விதத்துல நான் ஸ்தம்பித்து நிற்கிறேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் என்னை அழுத்தி முடங்க வைத்திருக்கிறது, முடங்கி கிடக்க வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில நான் ஸ்தம்பித்து கிடக்கிறேன், முடங்கி கிடக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், ஒரு மூலையிலே 4 சுவருக்குள்ளே 4 மனிதர்கள் தெரிகிற அளவுக்கு அல்லாமல் நீ எல்லாராலும் பார்க்கப்படுவனமாக நீ பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதல்ல எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எழுப்புனா எந்த இடத்துல நாம முடங்கி இருக்கிறோங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம பிரகாசிக்கணும் அப்படின்னா எழுப்பணும். அல்லேலூயா. எனக்கு இந்த வருஷம் நல்ல உண்மையிலே இதை ரொம்ப அருமையா தியானிக்க கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவர் ஆவியானவர் எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவரை நல்ல ஒரு டீச்சரா படிச்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அழகா நமக்கு என்ன செய்வார்னா கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரிடத்துல நம்ம இத்தனை வருடங்கள் ஸ்தோத்திரம் கடந்து ஓடிட்டோம். ஊழியத்தில் எவ்வளவு வருடங்கள் ஓடிட்டோம். சோ பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் 2 வருடங்களும் 2 வருடத்தை தாண்டி ஆச்சு. 3வது வருடத்தை நோக்கி பயணிக்கிறோம் பிரதிஷ்டை காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவரை இன்னும் நாங்கள் வளர்ச்சியை காணவில்லையே என்று சொல்லி
தேவ சமூகத்திலே நான் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது தேவன் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். முதல்ல நீ என்ன செய், சில காரியங்களை விட்டு எழுப்பி வா அப்படின்னார். அல்லேலூயா. சில காரியங்களை விட்டு எழுப்பி வா. நீயா தீர்மானம் பண்ணாத, அது இருந்தா தான் போவேன், இது இருந்தா தான் போவேன், அது கிடைச்சா தான் போவேன் என்று சொல்லி நீ தீர்மானம் பண்ணாத. நீ புறப்பட ரெடியா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ புறப்பட ரெடின்னா உன்னை நடத்த நான் ரெடிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்துல கேட்டீங்களா, அடுப்புல கேஸ் தீர்ந்துட்டுனா என்ன செய்யணும்? விசுவாசத்தோட பத்து வச்சா எரியும் சொன்னா சொல்லலையா? சொன்னா கேட்டீங்கல்ல? அதை ஒருத்தர் போய் நேரத்து சாட்சி சொல்ல நேரத்து நின்றுட்டாரு. நேரம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டு வராங்க. நான் செவ்வாய்க்கிழமை சொல்றேன் பாருங்க. போயிட்டாராம், வீட்டுக்கு போயிட்டாங்க. குழம்பு சுட வச்சிருக்கிறாங்க. குழம்பு சுட வைக்கிறதுக்கு அடுப்பை 10 வச்சோட சிலிண்டர் என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சிட்டு, கேஸ் இல்லை. புஸ்கு புஸ்குன்னு போட்டிருக்காங்க, ஆஃப் ஆயிடுச்சு, எரியலை. அந்த போட்டாச்சு. குழம்பை சூடு பண்ணியும் பண்ணாமலும் கேஸ் இல்லைன்னு சொல்லி ஆஃப் பண்ணி போட்டாங்க. அவங்க ஒரு எப்போதுமே எல்லாருக்கும் தெரியும் இத்தனை நாளில் கேஸ் முடிஞ்சிடும் தெரியல. அதே போல அவர்களுக்கும் அந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு. சரி, கேஸும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அன்னைக்கு என்ன செய்தி கேட்டு போயிருக்காங்க? விசுவாசத்தை குறித்து. அப்படித்தானே? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற அந்த செய்தி அன்னைக்கு போன வாரம் கேட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அந்த அக்கா சொல்றாங்க, அந்த ஐயாட்ட இல்ல, கேஸ் முடிஞ்சுட்டு இன்னும் எரியாது, நீங்க எப்படியாவது கேஸை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் சொல்றாரு, ஏமா இன்னைக்கு தினமா ஐயா பேசினாரு, கேஸை பத்தியே பேசினார்களா? கேஸ் முடிஞ்சாலும் அடுப்பை பத்தையும் தீ எரியும் சொன்னார்களா? பாரு, சோதனைக்கு நம்ம வீட்டுல அது நடக்கு. நீ 10 இல்ல, நீங்க புக் பண்ணுங்க, கேஸ் முடிஞ்சுட்டு நான் முடிஞ்சிட்டு. அவரு என்ன பண்ணிட்டாராம், புக் பண்ணிட்டாரு. கேஸ் வரணும்னா மறுநாள் தானே வரும். அதுக்கப்புறம் சொன்னார்கள், ஆமா செய்தி இன்னைக்கு என்ன கேட்டோம், நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பான்னு சொன்னார்களா? விசுவாசத்தோட 10 சிலிண்டர்ல கேஸ் இருக்கு இல்ல, தீ எரியும். நமக்கு தேவை தீ தானே, நமக்கு தேவை நெருப்பு எரியும், அவ்வளவுதானே. 10 சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காரு. விசுவாசத்தை பற்றி இன்னைக்கு தான் பேசி செய்தி கேட்டு வந்திருக்கோம். அதுவும் அவரே என்ன சொன்னார், கேஸ பத்தியே பேசி இருக்கிறார். கேஸ் இல்லாட்டால் 10 தீ எரியும் சொன்னார, நீ 10 எரியும். அதே போல மறுபடியும் சில மணி நேரம் கழிச்சு 10 வச்சாங்க, எரிஞ்சிட்டு. ஆமென் சொல்லுங்க. கேஸ் வந்து 2 நாள் ஓடி இருக்கு பாருங்க. கேஸும் வந்தாச்சு மறுநாள். அது 10 வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 நாள் எரிஞ்சிருக்கும். அதை நேற்று சாட்சி சொல்லணும்னு சொன்னார். சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நேரம் ஆயிட்டு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம முடங்குறோம் அப்படின்னா அவிவிசுவாசத்துல முடங்கி கிடக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு அவநம்பிக்கையும் ஏதோ ஒரு அவிவிசுவாசமும் நம்மளை முடக்கி வைத்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு சேர்ந்துதான் சொல்றாரு, முடங்கி கிடக்காத அவிவிசுவாசத்தில், அவநம்பிக்கையில முடங்கி கிடக்காத. எழும்பி பிரகாசிக்கணும்னா முதல்ல அந்த இடத்தை விட்டு பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எழும்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் பிரயாசப்படணும். பிரயாசத்துடைய பலனை கர்த்தர் தருவார். புரிஞ்சுட்டீங்களா? நான் பிரயாசப்படணும், பிரயாசத்தின் பலனை கர்த்தர் தருவார். அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துலதான் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம எங்கேயோ ஒரு காரியத்துல முடங்கி கிடக்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு எழும்பு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எழும்புனா தான் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தா மாத்திரம்தான், எழும்பி வந்தா மாத்திரம்தான் நம்ம அந்த இடத்துல. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையில முடங்கி கிடக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மூட நம்பிக்கையில முடங்கி கிடக்கிறார்கள். அதை விட்டு எழும்பணும், அப்பதான் நம்ம பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ என்னை நம்பி புறப்பட்டு போ, என்னை நம்பி எழும்பு, நான் உன்னை என்ன செய்வேன், பிரகாசிக்க வைப்பேன். ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை பிடித்து நான் ஓட ஆரம்பித்தேன்.
ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு இத்தனை ஊழியங்களை தருவேன்னு சொன்னார்ல, அப்போ நான் தருவேன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் உட்காந்துக்கிட்டேன், எங்க ஊடி தருவாரு? அப்போ நான் பிரயாசப்படணும், நான் அதற்கு முயற்சி எடுக்கணும், அதற்குரிய உழைப்ப, உடல் உழைப்ப, அதற்குரிய ஓட்டத்தை நான் ஓட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அதற்குரிய பாதையை நான் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்து நான் ஓட ஆரம்பித்தால் என் தேவன் அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நாங்க எழுப்பி ஓட ஆரம்பித்ததுனாலதான் ஆண்டவர் கடந்த இந்த வருஷத்துல, கடந்த மாதங்களிலே நமக்கு 2-3 ஊழியங்களை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 3 ஊழியங்களும் 3-4 ஊழியங்கள் தொடர்ந்து தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பு கடந்த வாரத்துல மறுபடியும் ஒரு 2-3 இடத்துல ஊழியத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நானும் என் நண்பரை அழைச்சிட்டு நாங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு பிரயாசப்பட்டு போனோம். இந்த கிராமத்திலேயே இந்த இடத்துல 2-3 ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி, தொடங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊருக்காக நாங்க கடந்து சொல்றோம். போன உடனே அந்த ஊர்ல ஒரு அக்கா, ஐயா எங்க வீட்டுல பெரிய வறண்டா கிடக்கு, அதை நாங்க தாரோம், நீங்க நடத்திக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டு வறண்டாவில் நீங்க நடத்துங்க. பரிசுத்தவான்கள் எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டு வாசல்ல எங்க வீட்டுல ஒரு கூட்டம் நடத்தினா எங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஐயா இடம் கொடுத்தா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்றைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு இடம் கொடுத்தாங்க ஒரு மனுஷன், அன்றைக்கு அவன் வீடு வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. தாவீதின் நாட்கள்ல அந்த அக்கா இடம் கொடுத்தாங்க. அதே போல இன்னொரு அடுத்த அங்க இருந்து கிளம்பி இன்னொரு கிராமத்துக்கு போனோம். அங்க போய் ஒரு சிலரை பார்க்க ஆரம்பித்தோம். அப்ப அங்க போய் கேட்டோம், அந்த மாதிரி இந்த இடத்துல கூட்டம் நடத்தணும். ஏனென்றால் நாங்க பத்திரிகை மகள் கல்யாண பத்திரிகை வைக்கிற பொழுது நிறைய பேர் கேட்டாங்க, எங்க கிராமத்துல எப்படியாவது நீங்க ஒரு கூட்டம் நடத்துங்களேன், எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்க கூட்டத்துல நாங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் அநேகர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அந்த கிராமத்துக்கு போனேன். அங்க ஒரு நபரை பார்த்து அங்க ஒரு இடத்தை நாங்க கேட்பதற்காக கடந்து சொல்றோம். அவர்கள் சரி ஐயா நாங்க எப்படியாவது கேட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். அதே போல நேற்று நைட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு அந்த இடத்தை தாரன்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இந்த வருஷத்துல எழுப்பி விட்டுட்டார், எழுப்பி ஓடுட்டார், முடங்கி கிடக்காது. அல்லேலூயா. தொடர்ந்து ஓடும். பவுலை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்துட்டான் அப்படின்னாங்கல்ல, உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னா. அல்லேலூயா. என் கூட வந்தவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க மூலியமாக தான், அவங்க குழந்தனுடைய மனைவி மூலியமாக பேசணும்னு சொல்லி தான், அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, அதனால கேட்கறதுக்காக அவங்க மூலியமா பேசி கேட்டு வாங்கித்தாங்க சாரின்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ அந்த அக்கா சொன்னாங்க ஒரு சாட்சி, அண்ணே எங்க வீட்டில் வந்து நீங்க கூட்டம் நடத்தினீங்க, எங்க வீட்டில் கூட்டம் நடத்தின காலத்திலெல்லாம் எங்க வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைக்கும் பாதுகாப்பு கிடைத்தது, சமாதானம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அதே போல ஒரு முறை நாங்கள் செபிக்கிற பொழுது மனங்கசந்து இருக்கிற வேளையில நீங்க சொன்னீங்க, உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தனித்தனியாக வீட்டை கட்டி தருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனீங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 7 பேர்ல 5 பேருக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு. இந்த 2 பேரும் தான் நாங்க இருக்கோம். எங்க 2 பேருக்கு கர்த்தர் நிச்சயமா கட்டி தருவாரு. அப்படின்னால நீங்க எப்படியாவது எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ண வந்துடணும்னே அப்படின்னு சொன்னேன். முன்னாடி ஒரு மொத்த ஊழியர் இருந்துச்சு, ஓடி வந்தேன். இப்போ அங்கங்க ஊழியத்தை வச்சிருக்கிறதால எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அதற்குன்னு ஆட்களை நியமிக்கிற வரைக்கும் கொஞ்சம் உழைத்து தான் ஆகணும், ஓடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் உங்களுக்காக செபித்துக் கொள்ளுகிறேன். நிச்சயமா அந்த 2 வீட்டு பாதுகாப்புக்கு நான் வருவேன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஆளக்கூடாதது ஒண்ணு இல்லைங்க. நம்ம அப்பா சொன்னார்னா நிறைவேற்றுவார். சொல்லுகிற நபர் யாரு என்பது முக்கியம் இல்லை, சொல்ல வைக்கிறவர் யாருன்னு தான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, இன்னைக்கு மகனே மகளை நீ எழும்பி எழுசை பிரகாசி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்களும் நானும் பிரகாசிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல முடங்கி கிடக்கிறோங்கிறத முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். எங்க முடங்கி இருக்கிறோம்,
என்பதை நம்மை சுய பரிசோதனை செய்து ஆராய்ந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சு எந்த இடத்துல முடங்கி கிடக்கிற. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவிவிசுவாசத்துல முடங்கி கிடக்கிற ஜனங்கள் உண்டு. அவநம்பிக்கையிலும் மூட நம்பிக்கையிலும் முடங்கி கிடக்கிறவர்கள் உண்டு. ஏதோ ஒரு கவலையினால, வியாதியினால, பிரச்சனையினால, போராட்டத்தினால, நிந்தையினால ஏதோ ஒரு விதத்தில் முடங்கி கிடக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த முடக்கப்பட்ட இடத்திலிருந்து தான் கர்த்தர் எழும்பி வான்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எழும்பணும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை துரிதப்படுத்துகிறார். எழுப்புங்க. பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படணும். சரிங்களா? பேராசை வேண்டாம். பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படாது. பேராசைக்கும் ஆசைக்கும் ஒரு வித்தியாசம். சரிங்களா? நீங்க என்ன வேணாலும் கேளுங்கன்னுட்டார்களா அவரு? அப்ப அதுல எல்லாமே அடங்கிட்டு. அப்போ பேராசை என்பது என்ன அப்படின்னா, ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன அப்படின்னா, நீங்க வச்சிருக்கிறது போல நான் கேட்கறது ஆசை. ஆனா நீங்க வச்சிருக்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறது தான் பேராசை. அல்லேலூயா. பேராசை நமக்கு வேண்டாம். உங்களுக்கு அவரை போல, அவரை விட, அவரை விட, அவரை விட, அல்லேலூயா, அவரை போல, அல்லேலூயா. ஆண்டவர் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் கேளுங்க. பெரிய ஆளாக பாருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படும். வாரியா இயேசுவை தேடி போனோம். அன்னைக்கு சைக்கிள்ல போனா, அன்னைக்கு கார்ல போனோம். இது யார் நாம மகிமைப்படுது? ஆண்டவர் நாமம் தானே மகிமைப்படுது. அன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறாரு, இருந்தாரு. இன்னைக்கு இயேசுவை தேடி போனாரு, பெரிய வீட்டுல இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு சின்ன நிர்வாகம் நடத்தினாரு, இயேசுவை ஸ்ட்ராங்கா பிடிச்சாரு. இன்னைக்கு பெரிய நிர்வாகத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இயேசுன்னு சொல்லப்படுவதற்கு தான். அல்லேலூயா. அவர் நீங்க எவ்வளவு உயர்கிறீர்களோ அவ்வளவு உயர்வுக்கும் பாராட்டக்கூடியவர். யாருடைய நாம மகிமைப்படும்? கர்த்தர் நாமம் தான் மகிமைப்படுங்க. இரண்டாவது தான் நீங்களும் நாமம். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துடைய எண்ணெய் விரிவாக 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 யார் நாமம் தான் மகிமைப்பட போகுது? கர்த்தர் நாமம் தான் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர்ட்ட நீ கேட்கணும், ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. இன்னும் வளர்ச்சியை காணணும், இன்னும் பெருக்கத்தை காணணும், இன்னும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தயவு செய்து ஆண்டவர் கொடுக்கிறதும் நீங்க மட்டுப்படுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாது? மட்டுப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஒரு காரியமானாலும் கேளு. ஆனால் ஆண்டவர் அந்த எல்லா காரியத்தை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அந்தந்த காலத்துக்கு ஏற்றாறு போல கர்த்தர் அந்தந்த காலத்திலே தந்துடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம கேட்க போகிற எல்லாவற்றையும் அந்தந்த காலத்துக்குரிய எல்லா தேவைகளையும் அவர் ஏற்கனவே அறிந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டாருங்க. எல்லாத்தையுமே உருவாக்கிட்டார் உலகத்துல. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாம எழும்பணும் ஆண்டவர் சமூகத்துல. இன்னும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? வேத வாசிக்க முடியல. வேத வாசிக்க முடியாமல் முடங்கி கிடக்கும். செபிக்க முடியாமல் முடங்கி கிடக்கும். தேவ சமூகத்தை தேட முடியாமல் முடங்கி கிடக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம எழுப்பணும். எங்க எழுப்பணுங்கிறத கண்டுபிடிக்க முதல்ல. நான் எந்த இடத்துல முடங்கி கிடக்கிறேன், எந்த இடத்துல நான் மூழ்கி கிடக்கிறேன். ஆண்டவரே நான் எழுந்திச்சு வரணும். இந்த இடத்தை விட்டு நான் எந்திக்கணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனையை விட்டு நான் எழுந்து வரணும். இந்த இடத்துல இருந்து நான் கடந்து வரணும் ஆண்டவரே. இதை கடந்தாதான் எழுப்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல பயத்தை விட்டு எழும்புங்க. பயமே முடக்கி போட்டோம் நம்மள. எதை முடக்கி போட்டோம்? பயம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஆவி. அல்லேலூயா. இயேசு அதனாலதான் அடிக்கடி எல்லாரையும் தேற்றின ஒரு வார்த்தையில பெரிய வார்த்தை என்னன்னா, பயப்படாதே இஸ்ரவேலே, பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாரு. பயமே நம்மளை முடக்கி போடும். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ஜீவனத்தோட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் அவருடைய கையில் அழகா இருக்கிறதா.
தொட முடியுமா? ஏன்னா நீங்களும் நானும் யாருடைய கையில் வரையப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய பலத்த கைகளில் வரையப்பட்டிருக்கிறோங்க. உத்தரவாதம் உள்ள கரத்தில் இருக்கிறோம். உத்தரவாதமற்ற கரத்தில் இல்லை. உத்தரவாதம் உள்ள ஆணிகள் பாய்ந்த பொற்கரத்தில் ஆண்டவர் உங்களை, உங்கள் கணவரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் உறவுகளை எல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல நீ முடங்கி கிடக்கிறவளதான் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்தாதான் சொல்றார், அதை விட்டு எழுப்பி வா, பயத்தை விட்டு எழுப்பி வா, கலக்கத்தை விட்டு எழுப்பி வா, சோர்வுகளை விட்டு எழுப்பி வா, அவநம்பிக்கையை விட்டு எழுப்பி வா, மூட நம்பிக்கையை விட்டு எழுப்பி வா, விசுவாசம் இல்லாத தன்மையை விட்டு எழுப்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எழுப்பணும், அப்பதான் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் எந்திரிச்சிட்டேன்பா, நான் ஓட போறேன், வெள்ளம் நீங்க தான் தரணும். காசை பத்தி எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாமே நீங்க தருவீங்க. ஊழியத்துக்கு பணம் தேவைதான், ஆனால் இந்த ஊழியத்தை நிறுவனத்தை நீ தான் நடத்துவீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் செய்வாருங்க. அதனாலதான் எத்தனை இந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு 25 ஊழியத்தை ஸ்தாபிச்சிருந்து ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. 25 ஊழியத்துக்கும் தாய் சபை இதுதாங்க. அல்லேலூயா. நம்ம தான் தாய் சபைக்குரியவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். எப்பவும் சொல்றேன், தனியா நின்று சாதிக்க முடியாது, சேர்ந்தால் தான் சாதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கிதியோன் என்ற ஸ்தோத்திரம் பக்தன், நெகேமியா பாருங்க, அவன் தேவனுடைய அலங்கத்தை கட்டுவதற்கு சகல காரியங்களும் அவனிடத்தில் இருந்தது. ஆனாலும் அவன் என்ன நினைத்தான், நான் ஒருவனாய் நின்று இதை சாதிக்க முடியாது, அதனால நீங்கள் எல்லாரும் எழுப்பி வாருங்கள், சேர்ந்து கட்டுவான். அல்லேலூயா. எழுப்பி கட்டணும். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் எங்கேயாவது முடங்கி கிடப்பேனால் அந்த இடத்துல நான் எழுந்து, அந்த இடத்தை விட்டு எழுந்தால்தான் தேவ ராஜ்யத்தை கட்டுவதில் நான் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டுவது, குடும்ப ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்புவது, பிள்ளைகளுடைய வருங்காலத்தை கட்டி எழுப்புவது, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் எங்கேயோ மூழ்கி கிடக்கிற, முடங்கி கிடக்கிற சூழ்நிலையை விட்டு நாம் எழுந்தால் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கண்டுபிடிங்க, எங்க ஸ்தம்பித்து கிடக்கிறோம், எங்க மூழ்கி கிடக்கிறோம், எந்த இடத்துல முடங்கி கிடக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை கண்டுபிடித்து அந்த இடத்தை விட்டு எழுப்பி பார்த்தீங்க அப்படின்னா, நானா இருந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாதான் நான் பிரகாசிக்க முடியும். ஜெபத்தை இன்னும் அதிகமாய், ஜெபம், வேதவாசிப்பு, உடல் உழைப்பு, சுறுசுறுப்பு. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறித்தனம் என்ன செய்யக்கூடாதா, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எதை செய்தாலும் கர்த்தருடைய வேலை செய்கிறன்னா எப்படி வேலை செய்யணுமா, அசதியா செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையை செய்கிற ஆசாரியனாகிய ஊழியக்காரனாகிய நான் அசதியாய் செய்தேன் ஆகில் அது எனக்கு எதை கொண்டு வந்துருமா, சாபத்தை கொண்டு வந்துருமா. சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இதற்கு எதிர்ப்பதம் நிறைய இருக்கிறது. ஒரு வேலை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அந்த வேலையை கொடுத்தவரிடத்திலே வாங்கினவர், வேலையை வாங்கினவர் அசதியாய் செய்யக்கூடாது. தன் வேலை கொடுத்த எஜமானுக்கு அசதியற்ற தன்மையோடு வேலையை செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எஜமானிடத்திலே வேலைக்காரன் ரிவார்டு வாங்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதுதான் இப்படி நிறைய காரியம் அறிந்திருக்கிறது. நம்ம எங்க இன்னும் எழுந்திருக்கணும்னு பிரயாசப்படுங்க. இந்த வார்த்தை குறித்து நிறைய வேதத்துல பரட்டலாம்.
நேரம் இல்லை. அதனால சுருக்கமா மேலோட்டமாக அனுபவபூர்வமாக உங்களுக்கு புரிகிற விதமாக நான் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, எந்த நாளிலிருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, நான் ஏன் இன்னும் பிரகாசிக்கல, நான் ஏன் இன்னும் எழுப்பி பிரகாசிக்க முடியல, இப்ப நான் எங்க முடங்கி கிடக்கிறேன், எங்கேயோ நான் ஸ்தம்பித்து இருக்கிறேன், எங்கேயோ முடங்கி கிடக்கிறேன், அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்யுங்க. ஏன் என் பிள்ளை என்ன எழுந்திருக்கிறார், இன்னும் பிரகாசிக்க முடியல? அல்லேலூயா. பிள்ளைகள் படிப்பா இருந்தாலும் சரி, வேலை காரியமா இருந்தாலும் சரி, ஏன் கேள்வி இருக்கணும், எதற்காக என்று ஒரு கேள்வி எழும்பணும். அப்படி எழும்பாத பட்சத்தில் நம்ம பிரகாசிக்க முடியாது. பிரகாசிப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சரியா எழுப்பி வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய ஒளி நம்ம மேல விட போகிறோம். அப்ப நம்ம எழுப்பி பிரகாசிப்பதற்குண்டான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எழுப்பி பிரகாசிப்பது தேவமாக எந்த இடத்திலே நான் ஸ்தம்பித்து கிடக்கிறேன், நான் எந்த இடத்திலே முடங்கி கிடக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்திலிருந்து நான் எழும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த இடத்திலிருந்து எழுப்பி வந்தால் மாத்திரம்தான் நான் ஜெயிக்க முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே, என் தொழிலிலே, என் வருமானத்திலே, என் ஆசீர்வாதத்திலே, என் படிப்பிலே, வேலை வாய்ப்பிலே நான் பிரகாசிக்க வேண்டும் என்றால் எங்கே முடங்கி கிடக்கிறேனோ அந்த இடத்திலிருந்து நான் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எழும்பினால் தயவு செய்து சோதனையை குறித்து கவலைப்படாது. கவலை, பயம், பதட்டம் இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை முடக்கும். அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு அதையும் கடந்து ஓடுங்க. அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய பாதையை கண்டுபிடித்து இலக்கை அடைகிற வரைக்கும் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தடைகள் வந்தாலும் அதையும் நாம் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடுகிற பாதையிலே பல பிரச்சனைகள், பலவிதமான தடைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் கடந்து ஓடினால் லக்கை அடைய முடியும். இல்லையா? நல்லா எழுப்பணும். எழுப்பினாதான் ஓட முடியும். ஓடினாதான் லக்கை அடைய முடியும். லக்கை அடைந்தால் தான் நாம் பிரகாசிக்க முடியும். இல்லையா? இப்ப நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்ம விண்ணராய் இருக்க வேண்டும், வெற்றியாளராய் இருக்க வேண்டும். நான் வெற்றியாளராய் நின்றால் மாத்திரமே நான் பிரகாசிக்கிற ஒரு மாத்திரமாய் வெளிப்படுவேன். தேவ பிள்ளைகளை எழும்புங்க. பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கவலையிலிருந்து, பயத்திலிருந்து, வருத்தத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, அவநம்பிக்கையிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்க எழும்ப ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் பிரகாசிப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு நீங்க ஒளியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற பிரகாரம் செயல்பட்டால் அல்லேலூயா உங்களை பிரகாசிக்கப்பார். ஒரு ஊர், ஒரு தாலுகா, ஒரு பஞ்சாயத்துக்கு தெரிஞ்ச நம்மை ஒரு தாலுகாவுக்கு தெரியப்படுத்துவார். ஒரு தாலுகா அளவில் தெரிந்த நம்மை ஸ்தோத்திரம் ஒரு மாவட்ட அளவில் என்ன செய்ய போகிறார்? நம்மளை உயர்த்த போகிறவராய் இருக்கிறார். மாவட்ட அளவில் இருந்த நம்மை மாநில அளவில் எப்படியாகி படிப்படியாய் நம்மளை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம பெயர் பிரஸ்தாபப்படணுமா வேண்டாமா? தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அடுத்த 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 லெவலுக்கு போவதற்கு நாம எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். எதிலெல்லாம் எழுப்பி போடணும், முன்னேறி போவதற்குரிய காரியங்களிலே எழும்ப வேண்டும், முடங்கக்கூடாது. அல்லேலூயா. என்னால ஓட முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால சாதிக்க முடியும். ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னை பிரகாசிக்க வல்லவர், பிரகாசிக்க வைக்கிறவர், ஒளியாய் என்னிடத்தில் இருக்கிறபடினால் என்னால் லக்கை அடைய முடியும் என்று ஓட வேண்டும். நான் எப்போதுமே சொல்வேன், நிறைய என்னுடைய நண்பர்கள் சொல்வார்கள், பணம் இல்லைன்னா ஊழியத்தை செய்ய முடியாது, பணம் இல்லைன்னா ஊழியத்தை நீ சாதிக்க முடியாது, பணம் இல்லைன்னா எதையுமே நீ மேல வர முடியாது அப்படிம்பாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு கிடையாது, பணம் இல்லதான், வருமானம் இல்லதான், ஆனால் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தா ஓட முடியுங்க.
இயேசு நம்ம கூட இருந்தா சாதிக்க முடியும். இயேசு நம்ம கூட இருந்தா பிரகாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை முடங்கி கிடக்காதீங்க, எழும்புங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எந்த இடத்திலும் ஜெபத்திலே சோர்ந்து போகாதீங்க. வேதத்தை தொடர்ந்து வாசியுங்க. ஜெபத்திலே தொடர்ந்து நில்லுங்க. நேரம் கிடைக்கிற பொழுது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கிற பொழுது நன்றாக வேதத்தை வாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். சாத்தான் எந்த வழிகளிலே எவ்விதமான சோதனைகளை உங்கள் மத்தியிலே போட்டாலும் அவைகளை உங்களால் ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும். காரணம், தேவன் அந்த இடத்திலிருந்து எழுப்ப வைக்கிறவர்கள் கூட இருக்கிறார். அதனால எதை குறித்து கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஏசாயா 60:1 சொன்னது போல அந்த முதல் வார்த்தையின்படியாக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து, நான் எந்த இடத்திலே முடங்கி கிடக்கிறேன், எந்த இடத்திலே நான் விழுந்து கிடக்கிறேன் என்பதை மட்டும் கண்டுபிடித்து அந்த இடத்தை விட்டு எழுந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை உலகத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல, கலங்கரை விளக்கை போல உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் நிர்வாகத்தை, உங்களுடைய தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் வருமானம் அனைத்தையும் உயர்த்துவார்கள். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையில தான் நாங்க ஊழியத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்துல காத்திருங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடு. கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, கேட்ட நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி என்று நல்ல வார்த்தைகளோடு கூட பேசினது நான் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஐயா கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீர் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த இடத்திலிருந்து என்பதை எல்லாம் ஒரு சில இடங்களை எங்களுக்கு சுட்டி காட்டு. இந்த பாவையில் இருந்து முதலாவது நீங்கள் எழும்புங்கள். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கவலையை குறித்து, பயத்தை குறித்து, கலக்கத்தை குறித்து, சோதனை குறித்து பயப்படாதீர்கள். அவைகளை விட்டு எழும்புங்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்படி நாங்கள் எழும்புகிற பொழுதுதான் பிரகாசிக்க முடியும் என்பதை எங்களுக்கு சில காரியங்களோடு எடுத்துக்காட்டுகளோடு பேசினீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் சகல காரியத்திலும் பிரகாசிக்கட்டும், சகல நன்மைகளில் எழுப்பி பிரகாசிக்கட்டும், சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தீர்க்காயுசோடு இருக்கட்டும். சத்துருவானவன், பிசாசானவன் உங்க பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் உங்க பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். எவ்விதத்திலும், எச்சூழ்நிலையிலும், எக்காரியத்திலும் உங்க பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்ள விடாதபடி, சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் மொழி அடிக்கப்படபடியாய், அவருடைய சோதனைகள் எல்லாம் தள்ளுபடியாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும், குடும்பங்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, தொழில், வியாபாரம், வருமானம், படிப்பு, வேலை காரியங்கள், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்திலே வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அற்புதம் செய்யும். ஊழியங்களில் எழும்பட்டும், ஊழியங்களிலே பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, முடங்கி கிடக்கிறார்கள், ஆண்டவரே முடங்கி கிடக்கிறார்கள். அப்பா எழும்பட்டும். அப்பா எழும்ப உதவி செய், எழும்பி வர உதவி செய். மூட நம்பிக்கையில, அவநம்பிக்கையில, பயத்தில, கலக்கத்தில, வியாதியில முடங்கி கிடக்கிறார்கள், ஸ்தம்பித்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவர்கள் எழுப்புகிற பொழுது நீர் எழுப்புவீராக. கட்டப்பட்ட சூழ்நிலையிலே, அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே, முடக்கப்பட்ட நிலையிலே, கல்லறைக்குள்ளே ஸ்தம்பித்து கிடந்த லாசருவை எழும்பச் செய்வீரே. அவன் எழுப்பி வந்தான், ஆண்டவரே பிரகாசித்தான், தேவ மகிமை பிரகாசித்தது. தகப்பனே, உங்க பிள்ளைகள் முடங்கி கிடப்பார்கள் என்றால் பயத்திலே, மரண பயத்திலே, பலவிதமான கலக்கத்திலே முடங்கி கிடக்கலாம். அவற்றிலிருந்து எழுப்பி ஆண்டவரே பிள்ளைகள் பிரகாசிக்கக்கூடிய அனுபவத்திலே வரட்டும். கிருபை செய்ய, கிருபை செய்யப்பா. ஆண்டவரே, உலகளாவிய பிரகாசம் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளை சகல கண்களும், சகல ஜாதிகளும் பார்க்கட்டும். ஆண்டவரே, பிரகாசிக்க செய்யும். பிள்ளைகளை நிர்வாகத்திலே பிரகாசிக்க செய்யும், காரியத்திலே பிரகாசிக்க செய்யும், ஊழியத்திலே பிரகாசிக்க
தகப்பனை உதவி செய்து பிள்ளைகள் முடங்கி கிடக்கக்கூடாது, ஸ்தம்பித்து கிடக்கக்கூடாது, மூழ்கி கிடக்கக்கூடாது. எழும்ப வேண்டும் ஆண்டவரே, எழும்ப வேண்டும். கிருபை செய். தேவ கிருபை, தேவ கரம் கொடர்ந்து உங்க பிள்ளைகளும் குடும்பங்களும் உறவுகளும் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதான பாதையிலே நிறுத்த முடியாது. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சகல காலங்களிலும் வருக பரியந்தம் நிலைத்து நிற்பதாக. ஆமென்.